என்னோடய வீடியோ எப்போவுமே டிஃப்ரெண்ட் கண்டென்ட் தான் இருக்கும். நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக தான் நான் பேசுவேன். இது என்ன அப்படின்னா, நம்ம அஜித் குமார் சார் வந்து ஒரு ஹாலிவுட் சேனலில் இன்டர்வியூ கொடுத்தார்ல, அதை பற்றி தான் எல்லாரும் பேசிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. எல்லாரும் பேசியிருக்கேன். இன்னும் அஜித் சார் கிட்ட அவங்கெல்லாம் வந்து போய் விளக்கத்தை கேட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஃபைன். எனக்கு வந்து விஜய் டாக்ஸ் யூடியூபர் பிரதர் பேசுனது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் மட்டும்தான் கரெக்டாக பேசியிருக்காரு. என் மனசுக்குள்ளே இருந்து அப்படியே சொல்லிட்டார். ஏன்னா நாம் ஃபஸ்ட்டு சொல்லலாமா கேட்கலாமான்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா கண்டிப்பாக திட்டுவாங்க. இப்போ அவர் போட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கும் தைரியம் வந்துச்சு. அவர் சொன்னது 100% கரெக்டு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு அவர் சொன்னது. எல்லாரும் வந்து அஜித் சாரை புகழ்ந்துட்டே இருக்கீங்க. ஐயோ கடவுளே. ஓகே, புரியுது. அவர் என்னன்னா தளபதிக்கு சப்போர்ட்டிவாக பேசிட்டாராம். கண்டிப்பாக அந்த மாதிரி பேசலைங்க. அவர் நியூட்ரலாக தான் பேசியிருக்கார். ஃபைன். அந்த ஸ்டாம்பேண்ட்டுக்கு வந்து காரணம் ஒரே ஒரு பர்சனை மட்டும் சொல்லக்கூடாது, நம்ம எல்லாரும் தான் சொல்கிறாரு. இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கும் தான் பொறுப்பு இருக்குன்ற வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. அதை வந்து விஜய் டாக்ஸ் பிரதரும் சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்தது வந்து அவங்க ரசிகர்களே அவர் அசிங்கப்படுத்துகிறாருங்க. ரசிகர்னால் அதுதாங்க. அவ்வளோ ரசிகர் இருந்ததுனால தான் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கீங்க. வேர்ல்டு லெவலுக்கு நீங்கள் யாருன்னு காமிச்சிருக்கீங்க. ரசிகரே இல்லைன்னா யார் படம் பார்ப்பாங்க? எந்த ப்ரொடியூசரோ எந்த டேரக்டரும் வச்சு உங்களை கதை எழுதுவாங்க? இவ்வளோ நாள் நீங்கள் பேசாதது, இவ்வளோ நாள் என் கூட்டம் வராதிங்க, என்னை சுற்றி வராதிங்கன்னு சொல்லாமல் இத்தனை நாள் இருந்துட்டு இப்போ லாஸ்ட்டு மூமெண்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட வாங்கிட்டீங்க. இப்போ கார் ரேஸ்குள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் சொல்லாமே கொடுக்காம நீங்கள் கார் ரேஸில் போயிட்டு ஜெயிச்சதுக்கப்புறமா சொல்ல வேண்டியது தானே. அப்போது உங்களுக்கு வேணும், உங்களை யாராவது சொல்லணும். உங்களுக்கு அது தேவைப்படுது இல்லையா? ரசிகரே இல்லாமல் நீங்கள் எப்படி வளர்ந்துருப்பீங்க? நீங்கள் திரும்பி உங்கள் ரசிகரை திட்டுறீங்க. நீங்கள் எனக்கு இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, தலை கூட்டாதீங்க, பின்னாடி வராதிங்க, பால் ஊற்றாதீங்க. ஃபைன், பால் ஊற்றக்கூடாது, ரைட். பஸ் மேலே ஏறி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பையன் கூட இறந்து போய்ட்டு அதெல்லாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்க. நான் இல்லைன்னே சொல்லவே இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக ஆனீங்க? ரசிகர் இல்லாமையா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக ஆனீங்க? அரசியலுக்குள்ளே கூட்டம் இருந்தால் தாங்க அது வந்து அரசியல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் செலிபிரிட்டியும் கிடையாது. என்னை பற்றி யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் தான் தெரியும். நான் போய் சிஎம் ஆகிறதுக்கு நான் எலெக்ஷனில் நிற்க முடியுமா? எனக்கு பின்னாடி யாருமே வரமாட்டாங்க. முடியுமா? என்னால் முடியாது. கூட்டம் இருக்கணும். அந்த கூட்டம் இருந்தால் தான் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே போய் நிற்க முடியும், போட்டி போட முடியும். அந்த கூட்டம் இருந்தால் தான் ஸ்டாருன்றதே காமிக்க முடியும். அப்போ நீங்கள் ஏன் முதலே இதை சொல்லலை? முதலே சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறது அது கரெக்டாக தோணலை எனக்கு. கண்டிப்பாக நான் அஜித் ஃபேன் திட்டுவீங்க, டிவிகேஎல் தொண்டர்களும் திட்டுவீங்கன்னா டிவிகே தான். பட் திட்டுவீங்க, எதுக்கும் உனக்கு வேலை இல்லாத வேலைன்னு. பட் எனக்கு பேசணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, புரிஞ்சு ஒரு ஆதங்கமாக பேசுகிறாரு. அவரால் வந்து குழந்தைய ஸ்கூலில் விட முடியல அப்படி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கையை வந்து கிழிச்சிட்டாங்க சொல்கிறாரு. ஒரு ஓட்டு போடும்போது கூட வந்து ஃபோட்டோ எடுக்க வராங்க, எனக்கு அங்கேயும் ஃப்ரீ இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சு தானேங்க நீங்கள் சினிமாக்குள்ளே வந்தீங்க. உங்களுக்கு நம்மளோட பர்சனல் லைஃப்லாம் அஃபெக்ட் ஆகும், நம்மளால் ஃப்ரீடமாக இருக்க முடியாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் உங்கள் ரசிகர்களுக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க பாவங்க. அவங்களும் தெரியாமல் உங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரியல நீங்கள் என்னது நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு. பட் இன்டெரக்டாக பண்ணியிருப்பீங்க. பட் எனக்கு தளபதி பற்றி மட்டும் தெரியும். ஏன்னா தளபதி தான் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் அது மட்டும் தான் தெரியும். ஸோ ஐம் சாரி, அது எனக்கு தெரியல நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்ட்டு. தளபதி எப்படி கிடையாதுங்க. அவர் யார் மனசையும் புண்படுத்த மாட்டார். அவர் ஒன்று மட்டும் சொல்லுவார், பால்லாம் எனக்கு ஊற்றாதீங்க, அதே மாதிரி என் ரசிகர் மேலே யாரும் கையை வைக்காதீங்க, ரசிகர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதில் எப்பவுமே இருப்பார் அவர். ஏன்னா அவரை வாழ வச்ச மக்கள் அவங்கள ஹர்ட் பண்ணி பேசவே மாட்டார். பாசமாக தான் சொல்லுவார். மேலே ஏறினா கூட ப்ளீஸ் இறங்குங்கன்னு சொல்லுவார். ஒரு அப்பா ஒரு பையனுக்கு எப்படி சொல்லணுமோ சொல்லுவார். அப்பா சொன்னால் பசங்க கேட்டுருவாங்களா? அது மாதிரி தான் ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் மேலே அவ்வளோ ஆசை, அவ்வளோ கொல்ல ஆசை அவர் மேலே. அவ்வளோ நல்ல மனுஷன் அவர். அவருக்கு வந்து ஹர்ட் பண்ணி பேச தெரியாது. ஒருத்தவங்க எதனா என்ன கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். யார் கை கொடுத்தாலும் வாங்கிக்கிறார். ஏன் அவன் கையில் பிளேடு வச்சுருப்பான், குத்திடுவான் அப்படின்னு நமக்கு தெரியாதா? அவர் அப்போ கூட அதை கை கொடுக்குறாரு. ஒரு பர்சன் இத்தனை பேரை மேனேஜ் பண்ண முடியாது, நம்ம மக்களுக்கே தெரியல. ஸோ அதனால் வந்து தளபதி எப்போவுமே சூப்பர் தாங்க. அவர் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறதாவே இல்லை.
ப்ளஸ் நீங்கள் ஒரு ஹாலிவுட் சேனலில் போயிட்டு தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் தப்பாக சொன்ன மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. இலவசமாலாம் கொடுக்குறாங்க அப்படி சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் வந்து என்னால் தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியல அப்படி சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்னவும் நீங்கள் வந்து தமிழர்களை பற்றி ஒரு ஹாலிவுட் சேனலை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தியிருக்கீங்கன்னு மட்டும் தான் தெரியுது. வேறு எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு புரியுது அப்பா, ஏன் தான் நான் போய் இன்டர்வியூ கொடுத்தனோ தெரியல, தமிழ் சேனலில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஹாலிவுட்டில் கொடுத்தா அதுவும் ஏன் தான் கொடுத்தனோ இருக்குது. அவங்ககிட்ட சொல்லிடுவீங்க போல இருக்குது, தயவுசெய்து தமிழ்நாட்டுக்கு வரீங்க பேன் பண்ணுங்க சொல்லிடுவீங்க போல இருக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ வெறுத்து போயிருக்கீங்க தமிழ்நாட்டை. தமிழ்நாட்டு மக்கள் தான் சார் உங்களை வாழ வச்சுருக்காங்க. எங்கள் தளபதி பார்த்திங்களா, தமிழர்கள் வாழ வச்சு தமிழுக்காக மட்டும் தமிழருக்காக தான் தொண்டு செய்யணுன்னு இருக்காரு. எனக்கு புரியுது, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நான் இது வரைக்கும் உங்களோட ஃபோட்டோஸ் நான் கரண்ட்டெல்லாம் பார்த்ததில்ல. சும்மா எப்போது பழையசை தான் போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல, மேபி நீங்கள் ஃபோனில் பேசலாம், எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ மக்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை, கூட்டம் இல்லைன்னா அஜித் குமார் யாருன்றதே தெரியாது. அப்போ ஒன்று பண்ணலாம், இனிமேல் நீங்கள் நடிக்கிற படத்துலலாம் இப்போது உங்கள் ஃபேன்ஸ்கிட்ட சொல்லிடுங்க, இருந்துச்சுன்னா என் ஃபிலிம் வரப்போகுது, யாரும் படத்துக்கு வராதிங்க, லிமிட்டாக வாங்க, ஒரு 50 பேர் மட்டும் வாங்க, ரோட்லாம் யாரை முந்தி அடிச்சுட்டு போய் என் படத்தை பார்க்காதீங்க, என் படத்துக்கு நீங்கள் வரவே வேணாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா?